வெல்கம் பேக் டு என் ஹாபிஸ் 5.3 யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ் மூவிஸ் அண்டு சீரியல்ஸோட கண்டினியூஷன் மிஸ்ஸிங்கான மிஸ்டேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஜய் சேதுபதி நடித்து வெளிவந்த கருப்பன் திரைப்படம். இந்த திரைப்படத்தோட மிஸ்டேக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மிஸ்டேக் நம்பர் 1, இந்த படத்தில் பாபியை கொஞ்சம் டம்மியாக ஆக்குனது மாதிரி காமிச்சிருப்பாங்க. லாஸ்ட் சீன் தான் பாபிக்கு வேலை இருக்குன்னு சொல்லலாம். பாபி படம் ஃபுல்லாக வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் பாபிக்கு வர சீன் எல்லாமே நீ பண்ண நீ சொல்ல அப்படி தான் இருக்குமே தவிர அவருடைய நடிப்பு ஸ்ட்ராங்காக இருக்காது. இப்போ ஒரு ஃபைட் சீன் எடுத்துக்கிட்டோம்னா மெயின் வில்லனை தவிர ஆரம்பத்தில் சைடில் நிற்கிற வில்லன் தான் அடி வாங்கி அப்புறம் தான் மெயின் வில்லன் அடி வாங்குற மாதிரி இந்த படத்தில் பாபியோட பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் சீனில் தான் காமிச்சிருப்பாங்க. பாபியோட ஃபேன்ஸ் இந்த படத்தை பார்க்க வந்தால் கொஞ்சம் ஏமாற்றத்தை தரும். மிஸ்டேக் நம்பர் 2, சண்டைனா சட்டை அழுக்காகத்தான் செய்யும். இந்த சீனில் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் சண்டையில் சட்டை அழுக்க ஆனாலும் செகண்ட் சீனில் அந்த சட்டை நீட்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 3, பாபியும் விஜய் சேதுபதியும் கிளைமேக்ஸ் வரைக்குமே நட்பாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு இடையே இன்னும் கொஞ்சம் சண்டை அதிகமாகியிருந்தால் படம் மேலும் பரபரப்பாயிருக்கும். மிஸ்டேக் நம்பர் 4, சரத் லோகியோட இன்ட்ரோ சீனை கவனிச்சிங்கன்னா அவர் பேசுகிற டயலாக்கு அவனை அறுத்த போடுங்கடா ஆரையும் உயிரோட விடாதீங்கடா என தமிழோட தெலுங்கும் கன்னடமும் சேர்ந்து புரியாத மாதிரி டப்பிங் பேசியபடி சரத் லோகித் வந்து போயிருப்பாரு. மிஸ்டேக் நம்பர் 5, பஞ்சாயத்தில் 10 நாளுக்கு அப்புறம் பேசிக்கலாம் என்றபடி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. அந்த கேப்ல ஹீரோ விவசாயமே செஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 6, சரத் லோகித்துக்கு பசுபதியுடன் ஒரு வேலை நடக்க வேண்டுமே என ஒரு சீன் சொல்ற மாதிரி இருக்கும். அது என்ன வேலை, அது என்ன ஆனது கடைசி வரைக்கும் தெரியாது. மிஸ்டேக் நம்பர் 7, ஹீரோவோட அம்மா கேரக்டர் படத்துக்கு எதற்காக வச்சிருக்கிறாங்கன்னு இந்த படத்துல கடைசி வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த படத்துல யார் வீடுமே சரியா கட்டியிருக்கிற மாதிரி இருக்காது. அங்கங்க சுவர்கள் இடிந்து இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. மிஸ்டேக் நம்பர் 8, விஜய் சேதுபதியின் ரொமான்ஸ் கொஞ்சம் தூக்கலாவே இந்த படத்துல இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 10, ஒரு சீன்ல விஜய் சேதுபதி லேட் நைட் ஆயிருந்தாலும் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டார். வில்லனில் ஆரம்பித்து அனைவரும் லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த படத்துல. ஆனா நம்ம படத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் கையிலுமே மொபைல் இருக்காத மாதிரி காமிச்சிருப்பாங்க. மிஸ்டேக் நம்பர் 11, ஊருக்கே இலவசங்களை அள்ளித்தந்த அரசுகளின் ஆட்சியில் எடுத்த படம் இது. பணக்கார ஹீரோயின் விறகு அடுப்பில் சமைப்பது என டைரக்டரோடது கொஞ்சம் அலட்சியங்கள் தெரியுது இந்த படத்துல. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு ஒரு மிஸ்டேக்ஸ் வீடியோடன் சந்திக்கின்றேன். டாடா, பை பாய்.